உணர்வின் 4 நிலைகள். தோற்றத்திலிருந்து முடிவு வரை இந்த உலகம் 4 என்ற ரிதமில் தான் ஓடுகிறது. மதமும் ஆன்மீகமும் கூட 4 வேதங்கள், 4 யுகங்கள், மனித வாழ்வின் 4 குறிக்கோள்கள், நம்முடைய சிந்தனை கூட 4 படிகளில் தான். 1 சிந்தனை, 2 சொல், 3 செயல், 4 விளைவு. மனிதன் அனுபவிக்கும் 4 உணர்வு நிலைகள். 1 விழிப்பு, 2 கனவு, 3 ஆழ்ந்த உறக்கம், 4 துரியம். பிரளயங்களும் பிறப்புகளும் 4ஆக தான் இருக்கிறது. இங்கு உயிர்கள் 4 விதத்தில் ஜனனிக்கின்றன. முட்டையிலிருந்து, கருப்பையிலிருந்து, நீரிலிருந்து, காற்றிலிருந்து. பிரளயமும் 4ஆக தான் நிகழ்ந்திருக்கிறது. இதுவரை நடந்த 2 உலக அழிவுகளும். சமூகம் கூட 4 தூண்களில் தான் இருக்கிறது. 1 கல்வி, 2 ஒழுக்கம், 3 பொறுப்பு, 4 சேவை. குடும்பம் 1 அப்பா, 2 அம்மா, 3 குழந்தைகள், 4 மதிப்பு. அறிவியல் சொல்வது 1 திண்மம், 2 திரவம், 3 வாயு, 4 பிளாஸ்மா. பொருளின் 4 நிலைகள். கணினி உலகம் 1 இன்புட், 2 ப்ராசஸ், 3 அவுட்புட், 4 ஸ்டோரேஜ். இந்த 4 தான் டிஜிட்டல் இதயம். மருத்துவம் கூட இதையே சொல்கிறது. 1 டயக்னோசிஸ், 2 ட்ரீட்மெண்ட், 3 ரெக்கவரி, 4 பிரிவென்ஷன். நல்ல ஆரோக்கியம் இந்த 4 சுற்றில்தான். வாழ்க்கை 1 கற்றல், 2 முயற்சி, 3 தோல்வி, 4 வெற்றி. வணிகம் 1 ஐடியா, 2 இன்வெஸ்ட்மெண்ட், 3 இம்ப்ளிமெண்டேஷன், 4 இம்பாக்ட். வெற்றி என்பது ஒரு சம்பவம் இல்ல, அது ஒரு தொடர் முயற்சி. 1 விஷன், 2 டிசிப்ளின், 3 கன்சிஸ்டன்சி, 4 எக்ஸிகியூஷன். எந்த வசதிகளும் இல்லாமல் 2000ஆம் ஆண்டு ஒரு சாதாரண மனிதராக தன் பயணத்தை தொடங்கியவர், ஒரு நாள் நல்லது நடக்கும் என்று காத்திருக்கவில்லை, இப்போதே ஆரம்பிக்கிறேன் என்ற செயலில் இறங்கிய துணிச்சலின் உருவம். இன்று வையம்பட்டி பகுதியில் சரண்யா ஜுவல்லர்ஸ் மார்ட்கேஜ் நிறுவனம், காவியா சில்க் பல வெற்றிகரமான நிறுவனங்களை உருவாக்கி ஒரு முன்னணி தொழில் முனைவோராக உயர்ந்துள்ளார். வாய்ப்பு வரவில்லை, அவர்தான் வாய்ப்பை உருவாக்கினார். வெற்றி தொழிலில் மட்டும் இல்ல, சமூக பொறுப்பிலும் அவர் ஒரு முன்னோடி. ஆர்சி தோகமலை தலைவர், ஜேசிஐ ஜோன் 23 துணைத் தலைவர், ஜேசிஐ டெல்டா என்டர்பிரனர் முன்னாள் தலைவர், பல இளைஞர்களை வேலை தேடுபவர்களாக இல்லை, வேலை உருவாக்குபவர்களாக மாற்றிய வழிகாட்டி. இன்று தமிழ்நாடு ஜுவல்லரி மார்ட்கேஜ் வங்கியாளர் சங்கத்தின் இணை செயலாளர். அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் உண்மை. தொடக்கம் எளிமையாக இருக்கலாம், ஆனால் தீர்மானம் வலிமையாக இருந்தால் உயரம் நிச்சயம். காத்திருந்தால் காலம் போகும், செயல்பட்டால் வரலாறு உருவாகும். இந்த சிறந்த ஆளுமை மிகுந்த மரியாதையுடனும் உங்கள் ஆரவர கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறேன் திரு வி.பி. செந்தில்குமார் அவர்களை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ அருணகிரி சார். நற்புலரி இணையவழி பயிற்சி நிகழ்வின் 1198ஆம் நாள் இணையவழி பயிற்சி நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அன்பு நற்புலரி நட்புகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான தலைப்பு. போன தடவை சா நீ அப்படிங்கிறத வச்சு இந்த 3 வருடம் நம்ம செய்யாத ஒரு பெரிய நிகழ்வா எப்படின்னா, ஒரு புத்தக வெளியீட்டு விழா வைக்கிற அளவுக்கு மார்ச் மாச நிகழ்வு சீரிய முறையில மாத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம நற்புலரியோட அந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறதுதான் சொல்லலாம். சார் ஸ்டார்டிங்லயே அருணகிரி சார் நல்ல ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு சாங் போட்டாங்க. எப்படின்னா, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடமை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் முக்கியம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த கடமை சரியா இருந்தாவே இந்த உலக வாழ்க்கையில நம்ம அந்த ஏமாற்றங்கிறத தாண்டி ஏமாளியா அதுல இருந்து நம்ம வெளியில வந்துட முடியும், ஏமாளியா இல்லாம அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷனல் சாங்கா ரொம்ப அருமையா கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆசை 100 வகை அது மூலமா வாழ்க்கையை நம்ம எப்படி சந்தோஷமும் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா கொடுத்தாங்க. ஒவ்வொரு தலைப்புமே நம்ம வாழ்க்கைக்கு அருமையா எடுத்து கொண்டு போய் நம்மள ஒரு சீரமைச்சுக்கிற மாதிரி, ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை உருவாக்குறாங்களோ அது மாதிரி மற்றவங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் செஷனா அழகா கொடுத்து நம்மளையும் அதுல இருந்து எப்படி அதுல சரியா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு குமரேசன் சார் ரொம்ப அருமையான ஒரு டாபிக் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபவுண்டருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்வு ரொம்ப அருமையா அருணகிரி சார் சிறப்பா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொன்றும் எடுத்து சொல்ற விதமே அந்த ஒரு 2 மினிட்ஸ் சொல்ற அந்த நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அடுத்து நம்மளுக்கு ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாத்துக்குமே அது ரொம்ப அருமையா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். இப்ப டாபிக் வருவோம். ஏமாளி டு கோமாளி ரொம்ப அருமையான தலைப்பு. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில உலக பணக்காரர்ல ஃபர்ஸ்ட் இருக்க எலன் மாஸ்க்ல இருந்து இன்னைக்கு ட்ரெயினரா இருக்க நான் உள்பட எல்லா வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏமாற்றம் அப்படிங்கிறது அதை கடந்து வராத மனிதர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நற்புலரி நண்பர்கள் உள்பட அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறதோட
அடித்தளம். அதை தாண்டி வந்து நம்ம ஏமாளியா மாறுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நிதர்சனம். அந்த ஏமாளியா மாறாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள அதுல சரியா கொண்டு போனோம்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு, அதிகமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்து ஏமாற்றம் அப்படிங்கிறதே அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பேரண்ட்ஸ் நம்மள பெத்தவங்களே இருந்தாலும், அவங்க வந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா, பிள்ளைக படிச்சு பெரிய ஆள் ஆவணும் அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில மொபைல் மத்த விஷயங்கள்ல வந்து தன்னை உள்ள கொண்டு போயிட்டு, அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றமாக்கி, அவங்கள ஏமாளியா மாத்துறாங்க. ஒரு விவசாயியே எடுத்துக்கிட்டோம்னாலும் வந்து தற்செயலா ஒரு விவசாயத்துல ஒரு 50 மூட்டை நெல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில அ மழை மத்த விஷயங்கள்லாம் சரியா இல்ல அப்படின்னா 50, 25 ஆகும்போது, அவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமா, ஏமாளியா அந்த இடத்துல மாறுற மாரி இருக்கும். இவ்வளோ எதுக்கு இப்ப நம்ம ஒரு கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டோம்னா, விராட் கோலி வந்து நல்லா விளையாடுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்ப அதிக எதிர்பார்ப்போட வருவோம். ஆனா ஃபர்ஸ்ட் பால்லயே ஒரு மேட்ச்ல வந்து அவுட் ஆகும்போது அது ஒரு ஏமாற்றமா இருக்கும். இப்ப மெஸ்ஸி, ரொனால்டோ ஃபுட்பாலே எடுத்துக்கிட்டாலும், அவங்க விளையாடுற டீம் ஜெயிக்கணும்னு உள்ள போய் பார்ப்போம். கடைசியில பார்த்தா லாஸ்ட் செகண்ட்ல ஏதோ ஒண்ணு நடந்து, அதுல ஒரு லாக் ஆவாங்க. இது மாரி வந்து நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாயி, அ ஏமாளியா போற பல சூழ்நிலைகள் வந்து பல சிச்சுவேஷன் வந்து ஏமாளியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வந்து ஏமாற்றத்திற்கான முக்கிய காரணம் அப்படிங்கிற மாரி என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதிக எதிர்பார்ப்பு. ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். அ என்ன காரணம் அப்டின்னா, மத்தவங்க நம்மள மாரியே இருக்கணும் அப்டிங்கிற ஒரு ஸ் எதிர்பார்ப்பு. அடுத்து வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு சாதகமாவே இருக்கும் அப்டிங்கிற ஒரு நெனப்பு. இதெல்லாம் வந்து ஏமாற்றத்திற்கு நம்மள ஏமாளியா மாத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த ஒரு தவறான நம்பிக்கைகள். அதுவும் வந்து ஏன்னா ஒரு தகுதியற்ற நபர்கள் மீது நம்ம வந்து அதிகமா ஒரு நம்பிக்கை வைக்கிறது. பிற்காலத்துல வந்து நம்மள ஒரு ஏமாத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அது இருக்கு. 2வது வந்து கம்யூனிகேஷன் கேப்பும் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஒரு ஏமாற்றத்திற்கு ஒரு ஒரு வாய்ப்பு குடுக்குற மாரி இருக்கு. எப்படின்னா வந்து ஒரு தெளிவான அ பரிமாற்றம் வந்து இப்போ ஒரு விஷயத்த வந்து 2 பேர் ஷேர் பண்ணிக்கும்போது, அத சரியா அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அது மாரி இருக்கும். அடுத்து வந்து ஒரு தோல்வி பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அப்புறம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தோல்வி மனப்பான்மை. இந்த எல்லா விஷயங்களுமே வந்து ஏமாற்றத்திற்கு முக்கிய அடிப்படை தளமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஏமாற்றத்த வந்து எப்படி சமாளிச்சு ஏமாளியா மாறாம இருக்கணும் அப்படின்னா வந்து, நம்மளோட அதிக எதிர்பார்ப்புகள குறைச்சுக்கிறது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அடுத்து வந்து இப்ப இருக்க சூழ்நிலைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அடுத்து மாற்று வழிகளையும் நம்ம சரியா கையில வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த ஏமாற்றங்கிறது மாறி ஏமாளியா நம்ம மாற இருக்க வாய்ப்பில்ல. மெயின் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ வந்து புரிஞ்சுகிட்டு, பாசிட்டிவ் எண்ணங்கள வந்து வளர்த்துக்கிட்டாவே ரொம்ப சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு மெயினா ஒரு ஏமாளி டூ கோமாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து குறிப்பா ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். யாருன்னா வந்து இந்த உலகத்திலேயே வந்து நான் தான் பெரிய வல்லரசு அப்படின்னு சொன்ன அமெரிக்கா, அத இப்ப கையில வச்சுட்டு அங்க அதிபரா இருக்க டொனால்டு ட்ரம்ப சொல்லலாம். எப்படின்னா வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டையும் அவர் வந்து 100% வரி, 200% வரி அப்படிங்கிற மாரி ஒரு அடக்குமுறை. அவருக்கு சரியா புடிக்கல அப்படின்னா, என்ன வேணாலும் அந்த நாட்டு மேல வந்து பிரச்சனைகள திணிக்கலாம் அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜனவரி 3ஆம் தேதி கூட 3,00,00,000 மக்கள் இருக்க வெனிசுலா நாட்டுக்குள்ள உள்ள போயி, அந்த நாட்டோட அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அவங்க ஒய்ஃப் சிலியா புளோரிஸ் அவங்க 2 பேத்தையும் வந்து அமெரிக்க படைகள வச்சுட்டு, அ ஆயுத கடத்தலு, போதைப் பொருள் வச்சிருக்காங்க, பயங்கரவாதம் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த நாட்டுக்குள்ள போயி, அவங்க வந்து இன்வால்வ் பண்ணி பிரச்சனை பண்ற அளவுக்கு அமெரிக்கா இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கேன் அப்படிங்கிற மாரி காமிக்குது. ஆனா இது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க சாதிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு அமெரிக்கா, இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானோட அந்த போர் நடக்கிறது வந்து, அவங்களுக்கு அது ஏமாளியா மாறியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம் ட்ரம்புக்கு. எப்படி சொன்னா வந்து, "யானை காதுல பூந்த எறும்பு மாரி" அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு அவங்க நினைச்சது, இப்ப சதாம் ஹுசேன்லாம் ஈராக்க எப்படி புடிச்சிட்டோம் ஈஸியா, வெனிசுலாவுல போய் 2 மணி நேரத்துல நம்ம படைய வச்சு சாதிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்ச மாரி யோசிச்சாங்க. ஆனா, அவங்க எதிர்பார்ப்புக்கு மாறா 2டே நாள்ல வந்து அயதுல்லா கொமனி அவங்கள வந்து படுகொலை பண்ணி அழிச்சோனே, நம்ம ஜெயிச்சிட்டோம். இனிமேல் வந்து
அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியா வந்து 20% அந்த பொருளாதாரம், ஆயில் மத்த எல்லாமே அது வழியாவே போக்குவரத்து நடக்குது. இனிமேல் அதுலயும் நம்மளுக்கு இன்கம் இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா ட்ரம்ப் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்காண்டியே வந்து ஆரம்பத்துல இருந்து அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வளைகுடா நாடுகள்ல இருக்க ஓமன், கத்தாரு, அம் சவுதி அரேபியா, துபாய் அது மாரி UAE அது எல்லா நாடுகளையும் வந்து அங்க உள்ள போயி ஒரு தளத்த அமைச்சு, அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து அங்க உள்ள பிசினஸ் எல்லா விஷயத்துலயும் உள்ள போயி, ஒரு பெரிய லெவல்ல வந்து நம்ம தான் வந்து இந்த உலகத்தையே வந்து ஆள்றவங்க அப்படிங்கிற மாரி சொல்லி கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஈரான்ட்ட வந்து நம்ம போர நிறுத்திக்கலாம். அ பேச்சு உடன்பாடுக்கு வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இந்த விஷயம் வந்து அ அ ட்ரம்புக்கு வந்து எப்படி ஒரு விஷயமா மாறியிருக்கு அப்படின்னா வந்து, ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாரி தான் சொல்லலாம். இவ்வளவு நாள் அவங்க கட்டி காத்து வச்சிருந்த அந்த ஒரு பெரிய வல்லரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு நாடுகள் கூட ஏன்னா வந்து யானை குழியில விழுந்தா, எறும்பு கூட எட்டி பார்த்து சிரிக்கும் அப்படிங்கிற மாரி, சின்ன சின்ன நாடுகள் கூட இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிர்ப்பா வந்து ஒவ்வொரு செய்தியையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. மத்த எல்லாமே இன்னைக்கு அவங்களோட எதிர்பார்ப்பு மாறி, இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ஒரு ஏமாளியா, ஒரு கோமாளியா உலக நாடுகள்லாம் பார்க்குற அளவுக்கு மாறிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இந்த போர்னால ஈரான் எப்படி இருக்கு அப்படின்னா, ஈரானோட மக்களும் சரி, அரசு மத்த எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை விதைச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லலாம். ஏதோ அ பழமொழி சொன்ன மாரி, அந்த ஏதோ பிடிக்க போய் ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து பழமொழியில. அ அவங்க அமெரிக்கா வந்து அ போயி அந்த ஈரான்ல வந்து போர் தொடுத்த காரணம், இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு நம்மளுக்கு விடுதலை சக்தியா அவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ நல்லது பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரிலாம் ஈரான் நினைக்கல. ஈரான்ல வந்து எல்லா மக்களுமே இன்னைக்கு ஒன்று சேர்ந்து, அவங்கள ஒரு ஆக்கிரமிப்பாளர் அப்படிங்கிற மாரி நெனச்சு, இன்னைக்கு வந்து அடிச்சு வெளியில தொரத்தி விட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அது இல்லாம வந்து வடகொரியா, அ சைனா, ரஷ்யா, ஸ்பெயினு மத்த எல்லா நாடுகளுமே வந்து சப்போர்ட்டா இருக்கு இன்னைக்கு ஈரானுக்கு. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நாள் சப்போர்ட்டா இருந்த நேட்டோ படை, ஐரோப்பிய கண்ட்ரில உள்ள நாடுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு எதிரா மாறிடுச்சு. இவரு வந்து இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்து ஒரு வல்லரசு அப்படிங்கிற மாரி நான் தான் அப்படிங்கிற ஒரு அதிகார மையத்துல இருந்த டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு ஏமாளியா, கோமாளியா மாறியிருக்காரு அப்படின்னா, அவரோட வந்து அந்த ஒரு சரியான செயல்பாடு சரியில்லாதது, அவரு எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றமானது அப்படிங்கிறத நம்ம மெயினா காரணமா சொல்லலாம். இன்னைக்கு ஒரு முயற்சி பண்ணாம ம முட்டாளா, ஏமாளியா இருக்கிறதோட, வெற்றியோ, தோல்வியோ இன்னைக்கு வந்து சூழ்நிலையில வந்து அ முன் வச்ச கால பின் வைக்காம, இறுதி வரை வந்து அதுல வந்து நம்ம முயற்சி பண்ணி முன்னேறி போய்க்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து தோத்தா அதுல ஒரு பாடம் கத்துக்கலாம். ஜெயிச்சா நம்மளுக்கு அதுல ஒரு மகுடமே கிடைக்கும் அப்படிங்கிறோமா. ஆனா எதையுமே செய்யாம நம்ம ஏமாளியா இருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஏமாற்றம் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்ல. ஏன்னா ஒரு தடவ ஏமாந்து நம்ம ஏமாளி ஆயிட்டோம்னா, அது நிரந்தரமா நம்ம கூடயே இருக்கும் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணாம, நம்ம ஏமாளி ஆனதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு வந்து என்ன காரணங்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத திருத்திக்கிட்டோம்னா, அடுத்து நம்ம அறிவாளியா மாறி எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் பழகும்போது கீழ விழுந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி, ஐயய்யோ! இனிமேல் விழுந்துட்டோம். இது இனிமேல் நம்ம ஓட்டி பழக வேணாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருந்தா, அந்த சைக்கிளே வந்து நம்ம வந்து ஓட்டி பழகியிருக்க முடியாது. லைஃப்பும் அப்படிதான். ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நம்மளுக்கு தேவையானத சரியா கொண்டு போனாவே கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த உலகத்துல வந்து அ ஏமாத்துறவங்கள பார்த்து, பார்த்து அ ஏமாந்து போன அந்த மைண்ட் வந்து நல்லவங்கள பார்த்தாலும், ஐயோ! இவங்க ஏமாத்துவாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு மனநோய் வர அளவுக்கு வந்து மாத்திர்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இப்ப வாரன் பஃபெட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, அ இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் உன்னோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படிம்பாரு. உன்ன நம்புறதே வந்து இந்த உலகத்திலேயே வந்து நீ உனக்கு குடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் நம்மள சரியா கொண்டு போனோம் அப்படின்னா, நம்பி கொண்டு போனோம் அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு ஏமாற்றமும் நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ ஏன்னா மனசும், மணி பர்ஸும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். சில்லறை விஷயங்கள வந்து நம்ம இறக்கி வைக்கும்போது, அந்த ஏமாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு கணம் வந்து நம்மள விட்டு போகும். நம்ம ஃப்ரீ மைண்டாவும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து
எவ்வளவு பெரிய பதவியில, பொறுப்புல இருந்தாலும், தன்னை உயிரை காப்பாத்திக்க முடியாத அளவு ஒரு சூழ்நிலையில ஏமாந்து, ஏமாளியா இந்த உலக வாழ்க்கைய விட்டு போனவங்க ஏராளம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். குறிப்பா நம்ம இந்தியாவோட இரும்பு பெண்மணி, நம்ம இந்திரா காந்தி அம்மா அவங்கள சொன்னோம்னா, ஒரு வெளிநாட்டு எதிரிகளால வந்து அவங்க வந்து இறக்கல. அ கூடயே தான் பாதுகாப்பா இருந்த பாதுகாவலர் மூலமா தான் வந்து இறக்குறாங்க. அடுத்து வந்து இப்ப சதாம் ஹுசேனே பார்த்துக்கிட்டாலும், அ ஈராக்கோட ஒரு சக்தி வாய்ந்த தலைவர். அவரோட இறப்பு அப்படிங்கிற மாரி பார்த்தா, என்னதான் அமெரிக்கா வந்து உள்ள போயி சண்டை போட்டு ஈராக்க பிடிச்சிருந்தாலும், அவங்க இன மக்கள் அந்த ஈராக்ல உள்ளவங்கனால தான் வந்து அவரு காட்டிக் குடுக்கப்பட்டு, அவரோட உயிர் போச்சு. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்களே வந்து ஏமாற்றம், அந்த ஏமாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல லாக் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். பக்கத்துல இருக்க பங்களாதேஷே எடுத்துக்கங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அ நம்ம இங்க எப்படி மகாத்மா காந்தி தந்தையோ, அதே மாரி பங்களாதேஷோட தந்தை வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவரு வந்து அவரு உள்ள வீட்ல தான் இருக்காரு. வெளியில வரும்போது அவரோட சொந்த பாதுகாவலர்னாலேயே அவரு வந்து இறக்குறாரு. அது மாரி வந்து ஒவ்வொரு சூழ்நிலை வீட்டு காவல்ல வீட்ல இருக்கும்போதே அவரோட பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாயி அவங்களோட உயிர் அப்படிங்கிற மாரி போகுது. எப்படி நம்ம இருந்தாலும் அந்த ஏமாளி, ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம சரியா கொண்டு போறதுக்கு, நம்மளோட புத்திசாலித்தனமும், திறமையும் சரியா பயன்படுத்தினா கரெக்ட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து அ எத்தனையோ நாடுகள் இருக்கு. 200 நாட்டுக்கு மேல வந்து இந்த உலகத்துல இருக்கு. ஆனா, ஒரு பெண்கள் போக முடியாத நாடு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் பெண்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லணும் அப்படின்னா, மவுண்ட் ஆத்தோஸ் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அதுல வந்து கிபி 800 1200 ஆண்டுகளுக்கு மேல பெண்கள் வந்து அந்த நாட்டுக்கு வந்து இன்னும் போ முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப எப்படி ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு இருக்க மாரி வந்து கிரீஸ்ல வந்து ஒரு பகுதி அ மவுண்ட் ஆத்தோஸ். அ அந்த இதுல வந்து ஆரம்பத்துல இருந்தே அது ஒரு துறவற கிறிஸ்தவ நாடு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ 6000 மீட்டருக்கு மேல ஒரு 136 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள அந்த நாட்டுல வந்து ஒரு குடியுரிமை பெறணும் அப்படின்னா, 3 வருஷம் வந்து லேடீஸ் மத்த குடும்ப உறவுகள் எல்லாம் மறந்து, அவங்க வந்து இண்டிவிஜுவலா துறவற வாழ்க்கை நடத்தி இருக்கணும். அந்த குடியுரிமை கிடைக்கிறதுக்கு. அங்க அப்படி குடியுரிமை கிடைச்சு போயிட்டோம் அப்படின்னா, அங்க அந்த யூனிஃபார்ம் குடுத்துருவாங்க. அ ஒரு பெண் விலங்குகள் கூட அங்க வந்து அனுமதி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சம் 100 பேரு தான் வந்து அங்க போயிட்டு வர்றதுக்கு வந்து அனுமதி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். யுனெஸ்கோவோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப எப்படி வாட்டிகன் வந்து ஒரு உலகத்திலேயே சிறிய நாடு அப்படின்னால அதுக்கு நாடுங்கிற ஒரு தனி குடியாட்சி அந்தஸ்து குடுத்துருக்காங்களோ, அதே மாரி வந்து இந்த மவுண்ட் ஆத்தோஸ் அப்படிங்கிறதுக்கும் வந்து தனி ஒரு குடியுரிமை குடுத்துருக்காங்க. அதோட மொத்த மக்கள் தொகையே 2400 பேரு தான் இருக்காங்க. அங்க வந்து இன்னும் வந்து ஒரு பெண்கள் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அங்க ஒரு கட்டுப்பாடு, துறவற நிலையோட இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஏமாற்றமா பார்க்குற மாரி தான் இருக்கு சூழ்நிலைகள். அ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம அந்த ஏமாற்றுறதுக்கு ஏமாளியா மாறுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து அதுக்கு ஒரு அடிப்படையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெயின் பணம் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஒரு காலையில மனிதன் எந்திரிக்கிறதுலருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள நம்மளோட ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கட்டும். ஒவ்வொன்னுக்குமே வந்து ஒரு மூல காரணமா இருக்கு. ஒரு குடுக்கல் வாங்கல், மத்த பிரச்சனை, ஒரு பிசினஸ்ல நடக்கிறது. எல்லாத்துலயும் வந்து ஒரு ஏமாற்றம், ஒரு ஏமாளித்தனம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வருது. அடுத்து வந்து ஒரு நம்பிக்கை. ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம வைக்கும்போது, அந்த ஒரு விஷயத்திலயும் வந்து ஒரு ஏமாற்றம் கிடைக்குது. அப்படி ஏமாற்றம் நம்மளுக்கு வருது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது, நாயும், நரியும் ஒரே மாரி தான் அந்த இது ஒரு அப்பியரன்ஸ் தோற்றம் தெரியும். ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கும்போது, அந்த நாயோட நல்ல எண்ணங்கள் நம்மளுக்கு புரியும். நரியோட அந்த ஒரு தந்திர குணம் அப்படிங்கிற மாரி தெரியும். இன்னைக்கு நம்ம கூடயே இருந்துகிட்டு, நம்மள நம்ம ஒரு ஏமாளியா மாத்துற பல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா கூடயே இருந்துகிட்டு, இன்னைக்கு ஊருக்கே தீ வச்சுட்டு, ஒரு வாளி தண்ணீரோட வந்து தண்ணியோட வந்து நான் அணைக்க வந்திருக்கேன், உனக்கு பாதுகாக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்ற எத்தனையோ மனிதர்கள் வந்து நம்மள சுத்தி உலா வந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம சரியா கவனிச்சு ஏமாளியாகாம இருக்கிறது நம்மளோட கடமை அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அடுத்து வந்து இன்னைக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா தைரியம் இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, அந்த பயம் வந்து நம்மள வந்து ஆட்கொண்டு நம்மள கஷ்டப்படுத்திருது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோபம். ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும்,
சொசைட்டில வந்து இன்னைக்கு ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவன கொண்டு போகாம ஒரு ஏமாற்றத்தோட ஒரு ஏமாளியா அவன மாத்துது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதே மாரி சோகம். சோகங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயத்துல போம்போது ஒரு ஆக்டிவா ஒரு விஷயத்த செய்யாம, அ பயந்து பயந்து ஒரு சேடோட போம்போது அந்த ஒரு விஷயம் வந்து சரியில்லாம போகுது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே அ கிபி 1600ல வாழ்ந்தவரு தெனாலிராமன். இன்னைக்கு 2026லயும் அவர நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அவரு வந்து மத்தவங்கள ஏமா ஏமாளியா மாத்தி, தன்னோட கோமாளித்தனத்தால புத்திசாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து மத்தவங்கள கோமாளியா மாத்தியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அவரு கோமாளி மாரி நடிச்சு. இப்ப தெனாலிராமன் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து விஜயநகர பேரரசுல இருந்தவங்க. கிருஷ்ணதேவராயர் அந்த ஆட்சியில வந்து ஒரு அரசவை புலவரா இருந்தவரு. அவரு ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற மாரி அவருக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவரோட அந்த ஒரு புத்திசாலித்தனத்தால, நகைச்சுவை உணர்வால ஒவ்வொருத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்த்தவரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, நம்ம இறந்துட்டோம்னா, மன்னர் நம்ம மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்காரு, நம்ம குடும்பத்த வந்து எப்படி பார்த்துக்கிறாரு, அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யணுங்கிறதுக்காண்டி, நான் இறந்துட்டேன்னு போய் அ இவர்ட்ட சொல்லுங்க, மன்னர்ட்ட சொல்லுங்க, கிருஷ்ணதேவராயர்ட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரு வந்து அடிச்சு புடிச்சு, ஐயோ! தெனாலிராமன் இறந்துட்டாரே அப்படிங்கிற மாரி வந்து வேகமா வீட்ல வந்து பார்க்கும்போது, அவரு நான் சும்மா நடிச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது முடிஞ்சுச்சு. அடுத்த ஒரு 1 இயர்ல பார்த்தோம் அப்படின்னா, அவரு உண்மையாலுமே அ நல்ல பாம்பு கடிச்சு இறக்குற தருவாயில வந்து இருக்காரு. நான் என்னோட நண்பர் நண்பரா தான் அவர பார்ப்பாரு அரசர. அவர வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடும்போது, அது இல்ல தெனாலிராமன் வந்து நம்ம வேணும்னே நம்மள்ட்ட நடிக்கிறாரு, ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வேற வேலை இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி கிருஷ்ணதேவராயர் போகல. அந்த சூழ்நிலையில வந்து தெனாலிராமன் இறந்தர்றாரு. நம்மளோட அந்த ஒரு நடிப்பு, அந்த ஏமாற்றுத்தனம் எப்படி வந்து அ எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கே அது பாதிப்பாகுது பிற்காலத்துல அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மத்தவங்கள ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறது, இந்த உலகத்தையே வந்து சிந்திக்க வச்ச, சிரிக்க வச்ச நம்ம தெனாலிராமன் கதை மூலமாவே நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து இரக்கமும், உறக்கமும் வந்து எதுலயுமே அளவோட இருக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா உறக்கம் அதிகமாயிருச்சுன்னா வந்து சோம்பேறி அப்படிம்பாங்க. இரக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னா, அவங்கள வந்து ஏமாளி அப்படிங்கிறாங்க. நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும், அப்பாவியா இருந்தாலும், அ யாரும் இந்த உலகத்துல வந்து நம்மள ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சைவம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து சிங்கம் வந்து நம்மள சாப்பிடாம போயிரும் அப்படின்னு நம்புறதுக்கு சமம் இந்த வார்த்தை. ஏமாளிங்கிற பட்டம் இன்னைக்கு வந்து எப்படி பார்த்தாலும், இன்னைக்கு விட்டு குடுக்குறவங்க, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு தான் வந்து இந்த ஏமாளிங்கிற அந்த பட்டம் வருது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு முறை ஏமாற வந்து பாடம் கத்துக்குவேன் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஆனா இரக்கம் குணம் உள்ளவங்க வந்து மீண்டும் மீண்டும் ஏமாறும்போது, அந்த ஏமாளிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவங்கனால வெளியில வர முடியல. இன்னைக்கு உயிர் இல்லாத உடல வந்து நம்ம வந்து புதைச்சு வைக்கிறது கல்லறை அப்படின்னா, உயிர் இருந்தும் மத்தவங்கள வந்து உணர்வுகள மதிக்க தெரியாத, மத்தவங்கள ஏமாத்தி ஏமாளியா மாத்துற ஒவ்வொரு இதையுமே வந்து கல்லறை தான் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். சில உறவுகள் தருவது வந்து பாசம் அப்படின்னா, சில உறவுகள் தருவது பாடம் அப்படின்னா, அ பாசம் வச்சு வர்றது வந்து நம்ம அத வந்து கைய வாங்கிக்கணும். பாடம் அப்படின்னா வந்து அத கத்துக்கணும். ஏமாத்துற இந்த உலகத்துல சிந்திச்சு செயல்பட்டு, ஒவ்வொன்னையும் வந்து புத்திசாலித்தனமா நம்ம கொண்டு போகும்போது, இந்த ஏமாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வரலாம். கோமாளியாவும் போக தேவையில்ல. நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒருவரோட மகிழ்ச்சிய எழுதுற பென்சிலா இல்லாட்டியும் பரவால்ல. அவங்களோட சோகத்த அழிக்கிற ஒரு ரப்பரா இருந்து, மத்தவங்கள ஏமாத்தாம, சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய வந்து கொண்டு போகணும். ஏன்னா, போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல வந்து, எல்லாத்தையும் நம்ம சரியா கொண்டு போகணும் அப்படின்னா, நம்மள ஃபர்ஸ்ட்டு மாத்திக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து மாற்றம், புதுமை இந்த 2 விஷயத்தையும் நம்ம சரியா கொண்டு போனோம் அப்படின்னா வந்து, இந்த வாழ்க்கையில வந்து ஒரு ஏமாளியா இல்லாம, சிறப்பான ஒரு வாழ்க்கைய கொண்டு போ முடியும். அ ஒரு விஷயத்துல வந்து ஏமாற்றத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா, எப்போது எப்போதும் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து வாய்ப்பு. அது எப்போதும் கிடைக்கிற மாரி நம்மளுக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, வியப்பு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்ப வந்து வியப்பா மாத்துற விவேகம் இருந்துச்சுன்னா, ஏமாற்றம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல எப்பொழுதும் வராது.
இன்னைக்கு நம்மளோட லைஃப் எப்படி போகுது அப்படின்னா வந்து, ஒரு விஷயம் கிடைச்சாலும், ஆ நம்ம வந்து அத எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலேயே வந்து நம்ம கொண்டு போறோம். ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா, ஐயோ! அது கிடைக்கல அப்படிங்கிற மாரி, அந்த துன்பத்துல நம்ம கொண்டு போறோம். இருந்தாலும் அதிக நேரம் நம்மள்ட்ட இருக்கும்போது, அது நம்மள்ட்ட தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு சலிப்பு வருது. மொத்தத்துல வந்து நம்ம அந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு போகாம, அந்த பொருள நம்ம தக்க வைக்கிறதுல, மத்த விஷயத்திலேயே வந்து கிடைக்குது, கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே நம்ம லைஃப் வந்து கொண்டு போயிட்டு, நம்ம லைஃப்ப வந்து நம்ம ஒரு ஏமாத்தி, லைஃப்ப வந்து ஏமாளியா மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஒரு அருமையான வாய்ப்ப, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அழகா கொண்டு போயி, ஏமாளியா இல்லாம, மத்தவங்க பார்த்து சிரிக்கிற கோமாளியா இல்லாம, அழகா கொண்டு போயி, சிறப்பா நம்ம கொண்டு போணும். ஏன்னா சின்ன வயசுலலாம் நம்ம பார்ப்போம். அ இப்போ அந்த ஒரு பொங்கல் திருவிழா அப்டின்லாம் எங்க ஏரியாவுல வந்து அந்த வருடத்திற்கு ஒரு முறை வந்து அந்த கோமாளி வேஷம் போட்டு வருவாங்க. அவங்களோட மெயின் கான்செப்ட்டே எப்படி இருக்கும் அப்டின்னா, மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி, அவரும் சந்தோஷமா இருப்பாரு. அந்த ஒரு 2 மணி நேரம் கோமாளி வேஷம் போடும்போது, அவரோட அந்த ஒரு பாவனைகள், மத்த எல்லா விஷயமுமே வந்து நம்மள ஒரு ஹேப்பினஸ் பெர்சனா மாறும். ஸோ, ஏமாளியா நம்ம வாழ்க்கையில வந்து இவ்வளவு நாள் எந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து, அதுலருந்து வெளியில வந்துட்டோம் அப்டின்னா, ஏமாளி இல்லாம, அந்த ஏமாற்றத்திற்கு என்ன காரணங்கள் அப்டிங்கிறத கண்டுபிடிச்சு வெளியில வந்துட்டு, மத்தவங்கள சந்தோஷப்படுத்துற ஒரு நல்ல பெர்சனா இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு கேட்டு, இந்த 1198ஆம் நாள் பயிற்சிக்கு எனக்கு வாய்ப்பு குடுத்த நட்புலரிக்கும், நண்பர்களுக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தேங்க் யூ. நன்றி, நன்றி சார். மிக சிறப்பு. தேங்க் யூ சார். ஏமாளி ஆகிறவன் கோமாளி ஆகிறான். இருவருக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒருவன் உணர்ச்சியால் வீழ்கிறான், இன்னொருவன் அறிவால் எழுகிறான். இது ஒரு தலைப்பை. இது நம்ம வாழ்க்கையின் கண்ணாடி. பெற்றோர் எதிர்பார்ப்பு, என் குழந்தைகள் நல்லா படிக்கணும், பெரிய இடம் அடையணும். விவசாய எதிர்பார்ப்பு, இந்த முறை அதிக விளைச்சல் வரணும். ஆனா அதிக எதிர்பார்ப்பு தான் பல சமயம் ஏமாற்றத்தின் முதல் விதையாக மாறுகிறது. தவறான நபரை நம்புவது, தாழ்வு மனப்பான்மை, பயம், கோபம் இவைதான் ஒரு ஏமாளி ஆக்குகிற 3 நஞ்சுகளாக மாறுகிறது. உலகம் இதற்கு சாட்சி. தூரத்திலிருந்து நாய், நரி ஒரே மாதிரி தான் தெரியும். அருகில் தான் குணம் தெரியும். பணம், பதவி, அதிகாரம் இவை எல்லாம் பர்ஸ் மாதிரி. ஆனா உண்மையான மதிப்பு உன் நம்பிக்கை, உன் நெறி. நம்முடைய வாழ்க்கை சைக்கிள் மாதிரி. நிற்கிறோம் என்றால் வீழ்ந்து விடுவோமா? அல்லது செல்ல வேண்டும், தொடர்ந்து செல்ல வேண்டும். ஏமாற்றம் நிரந்தரம் இல்லை. வெற்றி ஒரு முடிவு இல்லை. தோல்வி ஒரு தடம் மட்டும். நம்மை ஏமாற்றியது யார் என்பதல்ல முக்கியம். ஏன் ஏமாந்தோம் என்பதை கண்டுபிடிப்பதே முக்கியம். ஏமாளி உணர்ச்சியில் அடிமை, கோமாளி உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் வீரன். நாம் சிரிக்க வைக்கிறோமா அல்லது சிந்திக்க வைக்கிறோமா? அதுதான் வாழ்க்கையின் கேள்வி. தெனாலிராமன் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆனால் 2026ல் கூட நினைவில் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் கோமாளி போல நடித்தார். ஆனால் உள்ளே மிகப்பெரிய ஞானி. ஒரு பாடம் கற்றுக்கொள். ஆனா அதே தவறை மீண்டும் செய்யாதே. உறக்கம், இரக்கம் இரண்டும் அளவாக இருக்கணும். நாம் சைவம் என்றால் சிங்கம் நம்மை விட்டுவிடாது. வாழ்க்கை தயார் நிலையில் இருக்க சொல்கிறது. இறுதியாக ஏமாளி ஆகாதே, கோமாளி ஆகாதே, அறிவாளியாக ஆகு. மற்றவரை சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள். ஒவ்வொரு சம்பவமும் பாடம் கற்றுக்கொள். மாற்றம் வேண்டுமா? முதலில் உன்னை மாற்றிக்கொள். ஏமாற்றம் ஒரு அனுபவம், அறிவு ஒரு ஆயுதம். அதை பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை வெற்றி நிச்சயம். சிறப்பான உரையை தந்த பிபி செந்தில்குமார் சாருக்கு நன்றி தெரிவித்து பின்னோட்டத்துக்கு செல்றோம். முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம், அனைவருக்கும் நற்புலரி. செந்தில் சார், அருணகிரி சார் சூப்பர். அருமைகிரி அப்படின்னு மாத்திக்கலாம் அருணகிரி சாரோடைய இதை. ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த பத்தியும் யோசிச்சு சொல்லும்போது ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்காக சிரத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பொது விஷயத்துக்காக சிரத்தை எடுக்கிறதுன்றது, அந்த மாதிரி ஆட்கள் 100க்கு 10 பேர் இருந்தாலே அறிவு. இதுல இவ்வளவு மெனக்கெட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் சூப்பர். செந்தில்குமார் பத்தி சொல்லணும்னா, இது வரைக்கும் யாரும் அணுகாத ஒரு ஆங்கிள் கொண்டு போயிருக்காரு அப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம ஒரு உலகையே ஆட்டி படைக்கும் ஒரு ஆள், நம்ம தான் மிக பெருசா அப்படின்னு நினைச்சு இருக்கிற ஆட்களுக்கு எவ்வளவு செட்பேக் இருக்கு, எவ்வளவு அருமையா ஒரு இன்னைக்கு இருக்கிற சூழலை அழகாக எடுத்து சொன்னாரு. எப்ப ஏமாளி கோமாளியாக இருக்கிறான், கோமாளி ஏமாளி ஆகிறான் அப்படின்னு
அழகழகான உதாரணங்களோட நல்ல அருமையான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீச் சார். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்பீச்னு தான் சொல்லணும். நன்றி சார். சூப்பர். நன்றி ரமேஷ் சார், சிறப்பான பின்னூட்டம் கொடுத்தீங்க. அடுத்து முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புணரி காலை வணக்கம். செந்தில் சார் ஆஸ் யூஷுவல் நிறைய இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு வந்திருக்கீங்க. அப்படி வந்து உண்மையிலே இன்னைக்கு நடக்கிற விஷயம் வந்து நான் வந்து ரொம்ப பலசாலி, நான் தான் வந்து இந்த உலகத்துல பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே தன்னோட கால விளக்குன்னு நினைச்சிட்டு வந்தவங்க இன்னைக்கு அவங்க ஏமாளி ஆனது மட்டும் இல்லாம கோமாளியாவும் ஆயிட்டாங்க அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன் அந்த இதோட சொன்னீங்க. அதாவது இன்னொரு கண்ட்ரிக்குள்ள போய் அவங்களுடைய அதிபரையே தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலை எல்லாம் வந்து ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இது தெனாலிராமன் சொன்னது அதுவும் வந்து ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தான். அவரோட புத்திசாலித்தனத்தை பத்தி உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். ஆனா கடைசியில வந்து அவரோட சின்ன ஒரு விளையாட்டுத்தனத்தால அவர் அரசர் வந்து அவரோட உண்மையான இதையே நம்ப மறுத்தது வந்து ஒரு கவலைப்படுற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. சோ நம்ம வந்து என்னதான் நம்ம சம்டைம்ஸ் விட்டியா இருந்தாலும் சில விஷயங்கள்ல நம்ம விளையாடக்கூடாது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணி எங்களுக்காக கொண்டு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸலண்ட் எஃபோர்ட் சார். வெரி நைஸ் செஷன். வீரசேகரன் சார், அடுத்து உங்களோட பின்னூட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் ஐயா அவர்கள் மிக சிறப்பான பொலிவை எல்லாரும் சொன்ன மாதிரி தந்திருக்காரு. அதில் வேல்யூ அடிஷன் ஒன்று பார்த்தோம்னா, எதையோ பிடிக்க போய் எதுவோ மாறினதான்னு சொன்னார். அதில் வந்து என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை சொன்னால் யாராவது எனக்கு அந்த ஒரு முதல் பொருள் வந்து எனக்கு பிடிச்சிருந்தா என்ன இப்படி சொல்லிட்டார அப்படின்னு வருத்தப்படுவோன்னு இருந்ததுன்னா, அதை மாற்றி இதா பிடிக்க போனது இதா மாறினதுன்னு அந்த பொருளை நேராக சொல்லாமல் இப்படி சொன்ன இந்த பண்பு அவர் சொன்ன ஒரு முக்கிய ஆளுக்கு இருந்ததுன்னா, ஓடி வந்து எனக்கு நோபல் பரிசை கொடுங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த உலகமே ஓடி போய் ஐயா அந்த நோபல் பரிசை நீங்க வச்சுக்கங்கய்யா, நீங்க தான்யா தகுதியான ஆள்னு சொல்லியிருக்கோம். இங்கதான் இந்த வேறுபாடு இங்கதான் இருக்கு. இப்ப அவரை கோமாளின்னு நிறுத்திடலாமா? யாரை நான் மென்ஷன் பண்றது உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறத விட கோமாளின்னு அவரை நிறுத்தக்கூடாது, ஏமாற்றுவாளின்னு அவருக்கு சொல்லணும். ஒரு பட்டம் கொடுக்கறதா இருந்தா உலகமே சேர்ந்து நீ தாயா ஏமாற்றுவாளி, இந்த உலகத்திலேயே உள்ள ஏமாற்றுவாளியா, இதை வச்சுக்கையா நீ உனக்கு தாயா இது பொருந்தும்னு இந்த பட்டத்தை கொடுக்கணும்னு. இதை ஏன் நான் சொல்றேங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன குறிப்பை கொடுத்துட்டு இது பண்றேன். கோமாளி வேஷம் போடணும்னா என்னன்னு வச்சுக்காங்க, ஒருத்தர் கோமாளி வேஷம் போடணும், அவரை வந்து அண்ணன் கோமாளி வேஷம் போட்டு இப்போ முதல்ல நம்ம தானே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப, சரி அந்த குருசாமியை வந்து பக்கத்துல நிக்கிறான், அவன் நிக்கிறத விட்டுட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க பாங்கிறான். அவன் தூரமா நிக்கிறான், பக்கத்துல நிக்கிற இந்த பையனை அனுப்பாம அவனை அனுப்புறான் இந்த கோமாளி. அப்ப கேட்கறான், ஏன்னா இவன் பக்கத்துல இருக்கான், நீங்க இவனால அவ்வளவு மூட்டையே தூக்க முடியாதுப்பா, அவனை சொல்லி அவனை தூக்கிட்டு வர சொல்லுப்பா, இவனால அந்த நிலைக்கு இருக்கவன் அவன் கோமாளியா, அவன் நெறிவாளின்னு நம்ம வந்து ஒரு பட்டம் கொடுக்க கூடாதா? நெறி நிறைந்தவன், தன்னெறி நிறைந்தவன், இவன் தூக்குறதுக்கு சிரமப்படுவான், அவன் வந்து பெரிய பையன், அவன் போய் தூக்கிட்டு வருவான். அந்த நெறியாளர்கள் உலகத்தையே நான் தான் ஆளணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இது இல்லையேன்னு வேதனையோடு இதை நான் சொல்லிக்கிறேன். அவ்வளவு பெரிய பொலிவை தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி சார். அடுத்து நாகவலி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நட்புலரி இனிய காலை வணக்கம்.
சார் செந்தில் சார், அருமை 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் ரொம்ப அருமையா இருந்தது. உள்நாட்டு விஷயங்களை பத்தி மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்க நான்லாம் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க தான். ஏன்னா நீங்க வந்து அயல்நாட்டு விஷயங்கள் நிறைய கருத்துக்களை சொல்றீங்க. அது எனக்கு ரொம்ப உண்மையிலே ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் உங்களோட செக்ஷனை நான் உண்மையிலே அதை ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பா நான்லாம் கேட்கிற ஆள் இல்லை. ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க சொல்லும்போது ஒவ்வொரு நாட்டிலயும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலைமைகளை வந்து நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த விஷயங்கள் அத்தனையும் வந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்களா அது எனக்கு உணர்த்துற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அனுபவமும் ஒரு பாடமா நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் எக்ஸலன்ட் சார். உண்மையிலே ஒவ்வொரு மாதமும் நீங்க கொடுக்கிற கருத்துக்கள் அத்தனையும் வந்து ரொம்ப அருமை. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சார். அருணகிரி சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. கருத்துக்கள் நல்லா இருக்கு. ஒவ்வொரு டாபிக்ல நீங்க பேசுறதும் ரொம்ப நன்றி சார். செந்தில் சார், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நாகவல்லி மேம். அடுத்து மஞ்சளா மேம் உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். ஹலோ சார், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். சாருடைய செஷன் இன்னைக்கு சூப்பராக இருந்தது சார். மேடம் ரெஃபர் பண்ண மாதிரி நான் நம்ம கண்ட்ரி, அதர் கண்ட்ரி, தெனாலிராமன் மல்டிபிள் சிந்தனையில் இன்னைக்கு செஷன் இருந்தது. சச் ஏ கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட்ஸ். நல்லா இருந்தது. லாஸ்ட் மந்த் எஸ் சார் ஒன்று நேற்று மேடத்தோட செஷனுக்கு சார் ஒன்று முத்துலட்சுமி மேடம் நேற்று சாரி மேம் லேட்டாக அட்டன் பண்ணேன். ஆனால் பட் சூப்பராக கேதர் பண்ணிட்டேன் சாருடைய ஃபீட்பேக்கில். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபோர்ட். தேங்க்யூ மேம். சார் நெட்வொர்க் இஷ்யூனால எனக்கு கேட்கல. சண்முக வீரமணி சார் பின்னூட்ட கொடுத்துட்டீங்களா? கொடுக்கல சார். சார் அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். அருமையாக செந்தில் சார் என்ன நிகழ்ச்சி இருந்தது. எஸ்பெஷலி அவர் எக்ஸாம்பிளோட கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச்சு எல்லாத்துலேயும் எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அதிகமாக இருந்ததுன்னா ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு டேக்அவே மெசேஜ் மாதிரி கொடுத்துருந்தாரு. அமெரிக்கா ஈரான் வார், மவுண்ட் ஆபு, அங்கே வந்து பெண்களை போக முடியாத ஒரு ஒரு சிறிய நாடு, 2400 பாப்புலேஷன் அவ்வளோதான் இருக்கிற ஒரு நாடு. அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள், தெனாலிராமன் எல்லாம் வந்து நல்ல உதாரணங்களோட செந்தில் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பொழிவை கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்துக்காக வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த இதை நல்ல நிகழ்ச்சியை கொடுத்த செல்சாருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி நன்றி வீரமணி சார். சார் இன்னைக்கு குரூப்ல ஆட் பண்ணிடுறோம். நம்பர் நேற்று ஆட் பண்ணல. அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். செந்தில் சார் செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய தகவல்கள் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நீங்கள் யோசித்திருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ஏமாளி கோமாளியாக இருக்கக்கூடாதுன்னா என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நம்மகிட்ட அந்த பயம், சோகம், எதிர்பார்ப்பு அதை பற்றி பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரம்ப்பை பற்றி சொன்னது, இந்திரா காந்தி மேடத்தை பற்றி சொன்னது, தெனாலிராமன் சொன்னது, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சார். அப்புறம் வந்து உங்களோட வியூ வந்து சும்மா நார்மலாக ஏமாளி கோமாளின்னு நம்ம சிம்பிளாக தான் யோசிப்போம் உள்ளேயே. நான் நீங்கள் அதையும் தாண்டி வெளியில் போய் வெளிநாட்டு தகவல்கள்லாம் கம்பேர் பண்ணி சொன்னது மிக அருமையான தகவல்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சுனிதா மேம். இன்கால் மெசேஜ் யாராவது ரீட் பண்ண முடியுமா? இல்ல சார் வாங்க. இல்ல சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம்
இந்த பாட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, லக்ஷ்மி ராவே மா இன்டிக்கு அப்படின்னு, ஸ்ரீராஜபுத்ரி வரலக்ஷ்மி ராவே மா இன்டிக்கின்னு. அது மாதிரி அந்த ஜுவல்லரியோட உட்காந்து காத்தால பணத்துக்காக தான் மனுஷன் 24 மணி நேரம் அலையிற விஷயங்களை எல்லாமே அந்த ஒட்டு மொத்தமா அந்த ஹாப்பினஸோட திங்க வந்து காமிச்சுக்கிட்டு உள்ள வந்து கோமாளியும் ஏமாளியும் பேசுறது இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதை நாங்க பார்த்தது வேற, நீங்க சொன்னது வேற. அப்படின்னா ஏமாளியா கோமாளியாங்கிறதெல்லாம் தாண்டி வாட் இஸ் ரெக்வயர்டு, வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ அப்படிங்கிற கிளாரிட்டியை வந்து ஒரே ஒரு விஷயத்துல, ஐயா நீ வெஜிடேரியன் தான், ஆனா சிங்கத்துக்கு அது தெரியாதுன்னு அது பார்த்துக்கலாம். அது பவர்ஃபுல் டூலு. அதனால யார்கிட்ட அந்த துஷ்ட தேவதைகள்ட்ட இருந்து தள்ளி நிக்கணுங்கிறதும் நம்மள காவந்து பண்றது தான் ரொம்ப முக்கியம். we have to safeguard ourselves. lot of wrong practices and good practices which is available in and around, people have a different thoughts. ஆனா நம்மளை எவ்வளவு தூரம் காவந்து பண்ணணும் அப்படிங்கும்போது இன்னைக்கு இந்தியா வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல வளரப்போகுதுங்கிறத வந்து ரொம்ப அந்த புனிதத்தன்மையான டிராவல் தான் இட் இஸ் ஹெல்பிங். அதனால வி வில் பிகம், இங்கே வந்து நம்ம டிராவல் ஆகிறது நிறைய நல்ல நாலேஜ் எடுத்துக்கிறோங்கிறது தான் சிறப்பு. உங்களை பார்த்தது ரொம்ப சரண்யா ஜுவல்லரியோட செந்தில் சாரை பார்த்தது சிறப்பு சிறப்பு. வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி சார். அடுத்து தாமோதரன் சார். மித்திரருக்கு இனிய காலை வணக்கம். ஜுவல்லரி கடையில் தான் அவர் ஆரம்பத்திலே அவர் அமர்ந்து சிறப்புரை ஆற்றினார். அதே போல அவரது தொழில், ஒரு விவசாயி பயிர் செய்கிறான், அவன் வந்து தனக்கு லாபம் வரும் என்று தான் அவன் அந்த தொழிலை செய்கின்றான். ஆனால் அதில் லாபம் வராமல் மழை பெஞ்சு செயற்கையின் கோளாறுகளாக அவன் கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு ஏமாற்றம் தானே. அந்த உழைப்பும் அவனுடைய ஏமாற்றத்தை தருகின்றது. அவன் என்ன செய்வான்? அந்த ஒரு மாதம் அவன் கஷ்டப்படும் அந்த ஒரு உழவு தொழில் அவனுக்கு ஒரு வருடம் அவனுக்கு அவன் குடும்பத்தை காப்பாற்றும். ஆனால் அது ஏமாற்றத்தை தந்தால் அவன் என்ன செய்வான் பாவம். அதே போல் ஒரு தொழில் செய்யும் பொழுதும் அந்த தொழில் நமக்கு லாபம் தர வேண்டும் என்று தான் நாம் நினைக்கின்றோம். ஆனால் இயற்கையின் கோளாறு அதுக்கு ஏமாற்றமாக அடைகின்றது. சிறப்பான ஒரு செஷனை கொடுத்த செந்தில் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முழுமையாக என்னால் கேட்க முடியவில்லையே என்ற ஒரு இயக்கத்தை தெரிவித்துக் வாழ்க்கை வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். சிவனி மேம் இன்கால் மெசேஜும் ரீட் பண்ணிட்டு பின்னோட்டம் கொடுங்க. நெட்வொர்க் இஷ்யூனால எனக்கு இன்கால். ஓகே சார். சார் குட் மார்னிங் சார். ரொம்ப நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க, எக்ஸலண்ட்டாக இருந்தது. சார் சொன்னதில் ஒரு 2 பாயிண்ட் என்னென்னா, கூட இருந்தே குழி பறிக்கிறோன்னா நம்ம பக்கத்தில் வச்சுட்டு அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். அதுதான் நம்மளுக்கு நிறைய தெரியாமல் நல்லவன் நம்பி நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டுருக்கிறது. நம்ம நல்ல நண்பனாட்டவே இருந்து கடைசியில் அவங்க வேலைக்கு காட்டுவாங்க பாருங்க, அதை நம்ம ரியலைஸ் பண்ணவே முடியாது அந்த சுச்சுவேஷனை. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டும் அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் வில் ஸ்பாயில் த லைஃப் அப்படின்னு சொன்ன விஷயங்கள், அதுவும் வந்து ரொம்ப ஆப்டான விஷயம் அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே நல்லா இருந்தது சார். ஒவ்வொரு உதாரணங்களுமே ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டி சொன்னீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அவ்வளோ நல்லா இருந்தது செஷன். ஸோ இன்கால் மெசேஜஸில் லாவண்யா மேம் வெரி நைஸ் செஷன், தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்யா கமல்ராஜ் மேம் ஒண்டர்ஃபுல் செஷன், தேங்க்யூ, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவசங்கரி மேம் எக்ஸலண்ட் செஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார், வாய்ப்பிற்கு நன்றி சார். அருணகிரி சார் தேங்க்யூ. நன்றி நன்றி மேம். அடுத்து முத்துலட்சுமி மேம். சார் ஒரு பாயிண்ட், அந்த சிங்கம் இது சொன்னாங்கல்ல, சிங்கத்துக்கு நீ சைவம்னு தெரியாது சொல்லிட்டு, அதை நான் அப்படி சொல்ல மறந்துட்டேன். இப்பதான் சார் சொன்னோட ஞாபகம் வந்துச்சு. அது வந்து நிஜமா அவங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஜோக்கா நான் ரசிச்சேன். ஏன்னா நான் சைவங்கிறதுனால அச்சோ சிங்கத்துக்கு நம்ம சைவம்னு தெரியாது சொன்ன உடனே எனக்கு ஒரு குபுக்குன்னு சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல உண்மையிலேயே அது ஒரு மாரல் மெசேஜ் இருக்கு. என்னன்னா, நீ வந்து சைவம் தான் ஓகே, ஆனா சிங்கத்துக்கு சைவம்னு தெரியாதுல்ல. அது மாதிரி நீ நல்லவளாவே இருக்கலாம், நம்ம நல்லவங்களாவே இருக்கலாம், ஆனா நம்மளை சுத்தி எத்தனை பேர் ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்கங்கிற அலர்ட் மெசேஜோட எப்பவுமே கேர்ஃபுல்லாவே இருங்க
நம்ம நல்லவங்கனால எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு அவசியமும் இல்ல. நம்ம கெட்டவங்கனால எல்லாரும் கெட்டவங்களாவே இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதனாலும் நம்ம சுத்தி நடக்கிற இத பத்தி அவேர்னஸோட ரெடியா இருந்துக்கணும், அலர்ட்டா இருந்துக்கணும் அப்படிங்கிற அந்த மெசேஜ் அப்படி போற போக்குல அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க சார். அந்த மாதிரி அந்த கிராமத்து பழமொழின்னு அந்த ஒரு வேர்ட் சொன்னாங்க, ஒரு கீவேர்டு. அதுவும் அத கேட்கறதுக்கே அந்த ஒரு என்ன ஜனரஞ்சகமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாம் நம்ம பழமொழி பழமொழி சொல்லுவோம். ஆனா அது கிராமத்து பழமொழின்னு அந்த இதோட அடைமொழியோட சொல்லும்போது அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும். அது 2ம் ரசிச்சுட்டேன். அப்ப இத சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். சாரோட உவமைகள், அந்த எடுத்துக்காட்டு, பழமொழிகள், ஒரு புதிய தகவல் இதெல்லாம் வந்து எப்பவுமே அவரோட ஸ்பீச்சில் இருக்கும். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி கூட. சார் உங்களுடைய ஏற்புரை தரலாம். தேங்க்யூ நேரி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபீட்பேக்லேயே வந்து ஓரளவு சரியா பேசியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃபுல்ஃபில் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறதோட எது நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல இருந்தாவே ஏமாளி ஆகாம தவிர்க்கலாம். ஏன்னா வந்து இப்ப சார்லி சாப்ளின் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாளர், ரொம்ப வந்து ஒரு மோட்டிவேஷனல் பெர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவரை. ஆனா அவரே வந்து அவரோட அந்த ஒரு புகழ் உச்சியில இருந்தனால அவரு மாதிரியே வந்து ஒரு இதெல்லாம் வந்து அவர் மாரி தோற்றம் உள்ளவங்கள வச்சு யார் வந்து பெஸ்ட்டா வந்து சார்லி சாப்ளின் மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தோற்றம் அந்த இதெல்லாம் வச்சு போட்டி நடத்துவாங்க. ஒரு நாள் யதார்த்தமா வந்து சார்லி சாப்ளினே போய் அவரும் கலந்துருக்காரு. ஆனா அந்த போட்டியில வந்து சார்லி சாப்ளின் 3வது இடம் தான் பிடிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அந்த ஒரிஜினலே வந்து ஜெராக்ஸ் வந்து ஒரிஜினல் வந்து பீட் பண்ணுது. அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 100 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இப்பயும் சரி. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புகள வந்து ஒரிஜினல் ஜெராக்ஸ் அப்படிங்கிற மாரி பார்க்காம, எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையா வந்து நம்ம கொண்டு போய், எல்லா மனித உள்ளங்களுக்கும் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ, அத உருவாக்கி குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, நம்மனால வந்து ஒரு உயிர் சந்தோஷப்பட்டுச்சுன்னா, அதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச இந்த உலக வாழ்க்கையில மிகப்பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்மனால ஏமாற்றங்கிறது எந்த உயிருக்கும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு, எனக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். ஸோ ஏற்புரையில ஒரு அழகான உவமை, நல்ல பஞ்சோட முடிச்சிங்க, நிறைய தகவல் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவு பெறுகிறது. உலகில் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம்.